ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிலே தான் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வீடியோஸ் கம்பல்சரியாக போட்டாகணுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் வீடியோ போடலாம் கூட எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ண மாதிரி தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கோம். மொபைல் ரிவ்யூ பார்த்துக்கலாமா? ஓகே, மொபைலை பற்றி சொல்லணும்னா இப்போ நான் பேசும்போது அதோட வீடியோ வரும். ஏன் ஃபோன் கையிலன்னா ஃபோன் இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னால் இப்போ சடனாக இந்த வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்களா? இல்லைனா ரொம்ப டிலே ஆகிடும். அப்புறம் வேறு ஆல்ரெடி இந்த வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச் கொண்ட ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆமாலாம் கிடையாது, இது ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட கேமராஸை பற்றி நம்ம பார்த்துலாம். பேக் கேமரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் சைடில் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபி கோசம் ஒரு 8 MP தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா என்ன ப்ரோ 8 கேட்டிங்கன்னா, எஸ் 8 தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டுக்கு அவ்வளோதான் இப்போ வருது. அண்ட் ரொம்ப நல்லா இல்லை சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு செல்ஃபி டைம் அதிகமாக ஸ்னாப் சாட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி அது கரெக்டாக மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே. அண்ட் வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி ப்ரோ ஓகேங்கன்னா, எஸ் 4K 30 FPS உங்களால் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. பட் ஆனால் அந்த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்பான்சிவாக இருந்த மாதிரி இல்லை. அந்த 4K 30 FPS மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்சியேட் ஆகுது. அதாவது ஒரு 2K 80 FPSல எடுத்தால் அப்படி இருக்கும் ஃபுட்டேஜ், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனாலும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட 180p தான் கொடுத்துருக்காங்க. அதில் வேறு எந்த மாற்றமும் அவங்க பண்ணலாம். 180p 30 FPSல கொடுத்துருக்காங்க. 60 FPS கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் 30 FPSலாம் கொடுத்துருக்காங்க. vlog இதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் அதனால கிளாரிட்டியாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட சிப்செட்டை பார்த்துக்கலாம். இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 7300 கொடுத்துருக்காங்க. எஸ், 7300 டைமென்சிட்டி. இது எந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜாக நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி நீங்கள் விளையாடுறப்போ, ஃப்ரீ ஃபயரில் உங்களால் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹெச்டிக்கு ஒரு நாள் மூவ் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே நீங்கள் ஸ்மூத்தோட ஸ்டாண்டர்டில் நீங்கள் விளையாடுறப்பவும் ஸ்மூத்துக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஒரு கொடுக்குதோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்டும் உங்களால் கொடுக்குது. பட் ஆனால் அடுத்த ரெவல்யூஷனுக்கு ஹை ரெவல்யூஷன் போகிறப்போ மட்டும் சம்திங்ஸ் கொஞ்சம் லேக் ஆக ஒரு விஷயம் இருக்கும். மொபைல் ஹீட் ஆகுது, நல்லா கேட்டுக்கோங்க. சிப்செட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மிட் ரேஞ்சான ஒரு நல்ல சிப்செட் தான். ஆவரேஜான ஒரு கேமிங், ஆவரேஜான ஒரு மல்டி டாஸ்கிங், ஆவரேஜான ஒரு யூசர்ஸ். உண்மையாகவே நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரிஸ் வரும்போது தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 6500 சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அதை பூஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 44 ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வித் பாக்ஸ்லயே வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயமும் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? பாக்ஸ்ல சார்ஜரோட வந்திருக்கு, ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஆனால் விவோவில் இப்போ நிறைய சார்ஜர்ஸோட கொடுக்குறாங்கல்ல. மற்ற பிராண்ட் தான் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் சொல்லிட்டா நீங்கள் அந்த யூஎஸ்பி கேபிளும் நீங்கள் கம்மி ஆஃப் பண்ணிடணும். ஆனால் அது மட்டும் தந்துட்டு அடாப்டர் தரலேருந்து ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. ஆனால் பரவாயில்ல, விவோ இந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னது வயசு வரைக்கும் ஸ்டோரேஜஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நான் ஃப்ளோவில் அப்போ இதாடுவேன், மன்னிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128 அண்ட் 8GB RAM 256 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6GB RAM 128 பார்த்தீங்கன்னா 14K ரிலீஸ் பண்ணுறாங்க, அதாவது 14000 சேல் பண்ணுறாங்க. அண்ட் 8GB RAM 256 16000 சேல் பண்ணுறாங்க. ரெண்டுத்துலையுமே 1000 rupees தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் ஓகே, எனக்கு 15,000 என்னால் ஓகேனா நீங்கள் 8GB RAM 256 வேரியன்ட் எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும், யூசேஜாக இருக்கும். பட் நீங்கள் 14 வேணும்னா ஓகே. ஆனால் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வித்தியாசம் தான் இருக்குது.
பட் இருந்தாலும் என்னோட சஜஷன் என்னன்னா வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2000 ரூபா போடுறது தப்பே கிடையாது. பிகாஸ் ஸ்டோரேஜ் பெருசாக இருந்தால் எப்பவுமே நீங்கள் ஸ்டோரேஜ் ரொம்ப 50% வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபோன் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எப்பவுமே ஒரு 50% கூட மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் முன்னதெல்லாம் வந்து ஒரு 4 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோட சஜஷன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டரியோட சார்ஜரிங் அதே மாதிரி தான். ஸோ சார்ஜரிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறதுக்கோசம் ஸோ 80% தான் வந்ததுக்கப்புறம் சார்ஜர்லாம் போடாதீங்க. எப்பவுமே ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு 30 to 100 இல்லை 30 to 90 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனோட கடைசி டிப்ஸ், இதெல்லாம் யாருக்கு உண்மையாகவே செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆவரேஜான ஒரு கேம் பிளே, ஆவரேஜான ஒரு டிஸ்பிளே கிளாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆவரேஜான ஒரு கேமராஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே ப்ரோ எனக்கு ஸோ அதாவது இருக்கிற ஃபோனை வந்து நான் தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன், வேற எந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது நல்ல ஃபோன். ஹெவி கேம் விளாடணும் ப்ரோ, மூவிஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கணும் ப்ரோ. ஏன்னா 6000 mAh கொடுத்துருக்கனால நீங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சிங்கன்னா ஃபோன் சீக்கிரமாக போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ ஆவரேஜாக விளையாடுறது எல்லாமே ஆவரேஜ். ஓகே, நான் ரொம்ப அதிகம் ஃபோன் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அப்பப்போ மூவிஸ் பார்ப்பேன், அப்பப்போ பார்த்தா OTT பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கேமிங், ஸோ எடிட்டிங் ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா இருக்க ஃபோன் வந்து தாங்காது. ஸோ இது என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேற ஒரு தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.